யார் எப்படி அவமானப்படுத்தினாலும் அந்த துறவிக்கு கோபமே வராது. அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள அவர் சீடருக்கு மிகவும் ஆர்வம். அவரிடம் அந்த ரகசியத்தை என்னவென்று கேட்டார். அதற்கு அந்த துறவியோ, ஒரு ஏரியில் வெற்று படகில் தியானம் செய்வது எனது வழக்கம். அப்படி ஒரு முறை தியானத்தில் இருக்கும்போது என் படகை வந்து ஒரு படகு முட்டியது. யார் இவ்வளவு அஜாக்கிரதையாக படகை ஓட்டி வந்து முட்டினர் என்று கண்களை திறந்து பார்த்தேன். அது ஒரு வெற்று படகு. காற்றில் அசைந்து அசைந்து வந்து முட்டியிருக்கிறது. என் கோபத்தை அந்த வெற்று படகிடம் காட்டி என்ன பயன்? யாராவது என்னை கோபப்படுத்தும் போதும் இதுதான் ஞாபகத்திற்கு வரும். இதுவும் வெற்று படகுதான் என்று எண்ணி அமைதியாகி விடுவேன். ஞானம் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் வரலாம்.